அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது, பெரியார் விருது என்ற பல்வேறு விருதுகளையும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் தென்றல் திருவிக விருதை முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு பெறுகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்கள். 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, அண்ணா விருது, காமராஜர் விருது, பாரதியார் விருது, அதே போல பாரதிதாசன் விருது, விஸ்வநாதன் விருது, திருவிகா விருது, கலைஞர் விருது ஆகிய விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில திருவள்ளுவர் விருது 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது இந்த ஆண்டு மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல பெரியார் விருது இந்த ஆண்டு வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், அதே போல அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல காமராஜர் விருதை பொறுத்தவரை திரு எஸ்.எம். இதயதுல்லா அவர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான விருதாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களுக்கும், திருவிகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும். அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஆகம அறிஞர் திரு சத்தியவேல் முருகனார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வாழ்த்துக்கள் ஐயன் திருவள்ளுவர் விருதினை பெறுவதற்கு. இந்த தருணம் எப்படி உணர்றீங்க? இந்த செய்தி மிக அற்புதமான ஒரு உவகையை மீது பொழிந்திருக்கிறது. அது உண்மையிலேயே இறை திருவருளாலே வந்த ஒன்று என்பதை நான் உணர்கிறேன். அந்த தமிழ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பரிசாக தமிழை வழங்குகிறேன். வணங்கினால் வந்த அருள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பல்வேறு ஆண்டுகளுடைய உங்களுடைய அங்கீகாரமாக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படுவதை இது அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படிப்பட்ட உந்துதலாக நீங்க பார்க்கிறீங்க ஐயா? நிச்சயமாக நான் எடுத்துக்கொண்டிருக்க மிகப்பெரிய பணிகள் எல்லாம் முன்னாலே வந்து நிற்கின்றன. அந்த பணிகள் அத்தனையும் ஆன்மீக பணிகள், அதுலேயும் அருந்தமிழ் பணிகள். ஆன்மீக பணி என்பது அருந்தமிழுக்கு மாறானது என்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை மாற்றி அமைத்து ஆன்மீக பணி தான் உண்மையான தமிழ் பணி என்று எடுத்து நான் உலகமெல்லாம் 48 ஆண்டுகளாக பரப்பி வருகிறேன். அதற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இந்த விருதை நான் நினைக்கிறேன். அங்கீகாரத்துக்கு அரசுக்கு நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக திருக்குறள் எழுதிய ஐயன் திருவள்ளுவர் இந்த விருதினை பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த விஷயத்துல திருவள்ளுவர் விருதை பெறுவதை நினைத்து நீங்கள் எப்படி உணர்றீங்க ஐயா? ஏற்கனவே நான் சொன்னது போல நான் ஒரு கோயிலை கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த கோயில் வந்து முருகனுக்காக கட்டிட்டு தமிழ் கடவுளுக்காக ஞானபாதத்திலே வைத்து ஆகமத்திலே அமைத்து ஒரு கோயில் கட்டுகிறேன். அந்த கோயிலிலே கூட இந்த துவாரபாலகர் என்ற இடத்திலே நான் வைப்பது துவாரபாலகர் என்ற விகாரமான முகங்களை எல்லாம் வைப்பது வேண்டாம் என்று எடுத்துவிட்டு ஒரு பக்கம் திருவள்ளுவரும் இன்னொரு பக்கம் திருமூலரையும் வைக்கின்றேன். அந்த நிலையிலே தான் அந்த வள்ளுவரும் திருமூலரும் இல்லையானால் தமிழ் பண்பாட்டினுடைய மூலமே இதாம போயிருக்கும். அவர்கள் வந்து நம்மை காத்து நம்முடைய பண்பாடுகளை ஒருவரும் நம்முடைய பண்பாட்டின் மூலமாக அடைய வேண்டிய அந்த இறை அருளையும் இவர்கள் இல்லையென்றால் தமிழ் உலகத்துக்கு கிடைத்திருக்காது. ஆகவே அந்த நிலையிலே திருவள்ளுவருடைய அந்த பெயரிலே எனக்கு அமைகின்ற இந்த விருதுக்காக நான் ஈடு இணையில்லாத என்னுடைய நன்றிகளையும் நம்முடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்கும் சரி, கோ என்றாலே அந்த அரசு என்று ஆகும். ஆகவே கோயில் அரசு என்கின்ற நிலையில 2 பணிகளுக்கும் எனக்கு அரசு கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் கோயிலில் இருக்கிற ஆண்டவன் நேரடியாக வந்து கொடுக்க மாட்டான். ஆகவே அரசு வழியாக அது வருகிறது என்று எண்ணுகிறேன். இணைப்பிலிருந்து உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் விருதினை பெறுவது குறித்த உங்களுடைய மகிழ்ச்சி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து
ஒரு உடன்பிறப்பு என்கிற சொல்லுக்கு இலக்கணமா தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் அவரை அடிக்கடி சொல்லும்போது உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களின் நான் சொல்லுவேன், விழிப்பேன். அந்த வகையில ஒரு உடன்பிறப்பாக என்னை ஆற தழுவிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரிலான ஒரு மிக உயர்ந்த விருதை தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழன் திருமா அவர்களை சந்தித்ததால, அவரோட இணைந்து கடந்த 35 ஆண்டு காலமா பொது வாழ்க்கையில பயணிக்கிறதால வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விருதுக்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட மீண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழி நின்று சமூக நீதிக்காகவும் சமூக நல்லிணக்கத்துக்காகவும் எஞ்சியிருக்கிற வாழ்க்கையை முழுமையா ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதா இந்த நேரத்துல என் மனசுல எழுது. எனக்கு நீண்ட 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில என்னை வழி நடத்திய எல்லா ஆளுமைகளுக்கும் நான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி பேராசாராக வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் திருமா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரிலான அண்ணல் அம்பேத்கர் விருது என்பது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். மனம் நிறைந்த நன்றியை தமிழக அரசிற்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தேர்வு குழுவுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக திரு சிந்தனை செல்வன், பொது வாழ்வுல மக்களுக்கான, சாமானிய மக்களுக்கான சட்டத்தை, அவர்களுக்கான நியாயத்தை, அவர்களுக்கான உரிமையை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய விருது வழங்கப்படுவது அப்படிங்கறதை எப்படிப்பட்ட ஒரு உந்துதலா பாக்குறீங்க சார்? புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு அரசமைப்பு சாசனத்தை யாத்து தந்தவர் என்கிற அந்த பெருமையை தாண்டி இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக, ஒரு பண்பட்ட சமூகமாக உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய பெரும் பங்காற்றினார். அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்களோடு இணைந்து ஒரு நவீன இந்தியாவை கட்டமைக்கிற, ஒரு அன்பு, சமத்துவம் நிலவுகிற ஒரு இந்தியாவை கட்டமைக்கிற அந்த பணியில புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்கு மகத்தானது. அந்த அடிப்படையில, அந்த கொள்கையின் அடிப்படையில பணியாற்றுகிற ஆளுமைகளை அடையாளம் கண்டு மிக உன்னதமான ஆளுமைகளுக்கெல்லாம் தமிழக அரசு இந்த விருதை வழங்கி வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெயரிலான விருது, அறிஞர் அண்ணா அவருடைய பெயரிலான விருது அப்படின்னு எண்ணற்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் இன்னைக்கு இந்த விருதுகளை பெறுகிறார்கள். இந்த விருதுகள் ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு ஊக்கத்தை தரும். நாம இந்த மாதிரி உன்னதமான தலைவர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டு இந்த சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக, பண்பட்ட சமூகமாக அமைக்கணும் அப்படிங்கிற உந்துதலை இது இளைய தலைமுறைக்கு தரும்னு நான் நம்புறேன். முதல் முறையாக தமிழக வரலாற்றுல புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர் ஆகிய 5 பெரும் தலைவர்களின் கொள்கை வழியில்தான் இந்த அரசு நடக்கிறது, இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை தலைவர்கள் இந்த 5 பேர் அப்படின்னு கம்பீரமாக பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே தமிழக முதல்வர் அறிவித்தாரு. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அதற்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. நிச்சயமா இந்த விருது எனக்கும் இளைய தலைமுறைக்கும் ஒரு பெரிய உந்துதலை தரும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிந்தனை செல்வன். 2025ஆம் ஆண்டுக்கான பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, ஐயன் திருவள்ளுவன் விருது என்ற பல்வேறு விருதுகளையும் அறிவித்திருக்கிறார். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.